பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டுக்கும் ஆல்பர்ட் ஹரிகேன்ஸ்க்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வருவாங்க, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி சிவிசி யார் யாருக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மேட்சோடைய வென்யூ ப்ராக்ரஸ், பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, இங்கே எந்தெந்த பிளேயர் நல்லா ப்ளே பண்ணியிருக்கிறாங்கிறது இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். டோட்டலாக மேட்சஸ் 63 ப்ளே பண்ணதில் 31 ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க, செகண்ட் வின் பண்ணவங்க 31 பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு மேட்ச் ட்ராவ் ஆயிருக்கு. பிலோ ஸ்கோர் 151 வந்து 19 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. 152 169 15 டைம்ஸும், 172 109 16 டைம்ஸும், எபோவ் ஸ்கோர் 190 13 டைம்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டிங் ப்ளஸ் பேலன்ஸ்டு பிச் கண்டிஷனில் பண்ணியிருக்கு. ஹை ஸ்கோர் 224 பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் லோ ஸ்கோரும் இங்கே அதிகமாக வரவும் செஞ்சிருக்கு. இங்கே நடந்த இப்போ ரீசெண்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் 149 ரன்ஸுக்கு 7 விக்கெட்ஸில் இது பண்ணியிருக்காங்க. அதே மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து 5 விக்கெட்ஸ் அளப்பில் 153 ரன்ஸில் அடித்து வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸ் 173 ரன்ஸ் அடித்தாங்க ஹை ஸ்கோர். அதே இதை வந்து பிரிஸ்பேன் ஹீட் 174 ரன்ஸ் அடிச்சும் சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் 132 ரனுக்கு 7 விக்கெட் போயிருக்கு. ஆனால் ஆல்பர்ட் ஹரிகேன்ஸால் அதை வந்து சேஸ் பண்ண முடியாமலும் லாஸ்ட் இதில் வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு பிச் கண்டிஷன்லையும் இதாயிருக்கு. அது மாதிரி பிரிஸ்பேன் ஹீட்டோடைய பாசிபிள் பிளே 11 மேக்ஸிமம் நிறைய லைனப் சேஞ்சஸ் இருக்கும். நிறைய பிளேயர் உள்ளே வராங்க. உஸ்மான் குவாஜா, அது மாதிரி லேபஸ், அதே மாதிரி இவர் பால் வால்டரும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக சேஞ்சஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் ஹரிகேனுடைய பாசிபிள் பிளே பார்த்தீங்கன்னா மேத்யூ வேட், மிச் ஓவன், ஜேஜ்வெல், விக்ரம், நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட், அது மாதிரி கிறிஸ் ஜார்டன் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கும். ஸ்டெயின்லேக் வந்து அன்அவைலபிளா இருக்காரு. ஸோ 1 or 2 சேஞ்சஸ் இவங்களும் பண்ணுவாங்க. ஆல்ரெடி குவாலிஃபை ஆனதுனால கூட மற்ற பிளேயருக்கான வாய்ப்பை இந்த மேட்ச்ல கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஹெட்டுக்கட்டு இந்த இவங்க 2 பேருக்குமான ஹெட்டுக்கட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஈக்குவல் டீமாக தான் இருந்திருக்காங்க. இவங்க 13 வின் பண்ணி இருக்காங்க, இவங்க 10 வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வென்யூ ப்ராக்ரஸ்ல பார்க்குறப்போவும் அது ஈக்குவலாக தான் இருக்கு. பிரிஸ்பேன் ஹீட் பொறுத்தவரை இங்கே 29 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதே 34 மேட்சஸ் லாஸும் ஆயிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் போத் டீமுக்குமே இது பண்ணி போடுங்க. ஆல்பர்ட் ஹரிகேன்ஸ் பொறுத்தவரை எந்தவித ப்ரெஷரும் இல்லாமல் ஆடுவாங்க. ஆனால் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு மஸ்ட் வின் கேம்னால அவங்களுக்கு ப்ரெஷர் கண்டிஷன் அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட்டும் ஆல்பர்ட் ஹரிகேன்ஸுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய சின்னதாக என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் வந்து இந்த பிச் ரிப்போர்ட் வந்து எப்படின்னா 2 விதமாகவும் இருக்குது. ஒன்று பேட்டிங்க்கு நல்ல சப்போர்ட் ஆகிற மாதிரியான பிச்சு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு கண்டிஷனில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் ஆகிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸு இங்கே நல்ல விக்கெட் எடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் 12 ஓவருக்கு அப்புறம் போடுற ஸ்பின்னர்ஸ் வந்து இனிஷியலாக விக்கெட் எடுக்கிறாங்க. ஸோ வந்து இன்னிங்ஸ் போக போக பால் பிச்சு ஆக டேர்ன் ஆகுது. ஸோ அதுக்கு தக்கனமாக தான் விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் வென்யூ ப்ராக்ரஸ் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எந்த மாதிரி இருக்குது கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பவர் பிளேயில் எந்த டீம் பிடிச்சாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை பவர் பிளேயில் மேக்சிமம் 1 விக்கெட் விழுது. இதே செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இப்போ இந்த கேட்டகரியில் எந்தெந்த மாதிரி பிளேயர் வருவாங்க, எந்தெந்த பிளேயரை கிராண்ட் லீக்கு ரிஸ்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம், யாருக்கு சிவிசி ஆப்ஷன் கொடுக்கலான்னு பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியை பொறுத்தவரை 3 பேர், இந்த 3 பேரும் கண்டிப்பாக பிளேயிங் 11 இருப்பாங்க. இதில் இருந்து கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்கு 2 பேர் உறுதியாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓவனுக்கு இருக்கும். இந்த பிரைண்டா ஓவனாங்கிறதுல கண்டிப்பாக ஒருத்தங்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் ஓவனை ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சேவியர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே இவர் நல்ல பவுலிங் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிம் டேவிட் பொறுத்தவரை மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜார்டன் இந்த மேட்ச் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸ்டான்லேக் விளையாடாததுனால ஜார்டன் வந்து இந்த மேட்ச் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஹரிகேன்ஸ் ஏற்கனவே குவாலிஃபை ஆனதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பிளேயர்ஸை வந்து சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்கும். பிரிஸ்பேன் ஹீட் மஸ்ட் வின் பண்ணணுங்கிறதுனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்து இந்த மேட்சுக்கும் வர்றாங்க.
ஸோ இப்போ இதுல இருந்து யார் வர வாய்ப்பு அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேதன் எலிஸ். இவர் ட்ரீம் டீம் ஆப்ஷன்ல தான் இருக்காரு. நேதன் எலிஸ் மத்தியத்தில் கண்டிப்பாக ஒருத்தவங்க வருவாங்க. நேதன் எலிஸ் எடுக்கிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரென்ஷா பொறுத்தவரை இந்த மேட்ச் பேட்டிங் பண்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. அதே மாதிரி ஜார்டன் பொறுத்தவரை பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில 6 பேர்ல இருந்து கண்டிப்பா 4 பேர் ட்ரீம் டீம் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. டிம் டேவிட மட்டும் நீங்க மேக்சிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இந்த பவுலர்ல இருந்து பேட்டிங்க்கு தான் போகுதுன்னா கண்டிப்பா ஒருத்தங்க தான் வருவாங்க. பவுலிங்க்கு மாதிரியான போது நல்ல ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் டாமினேட் பண்றாங்கன்னா நேதன் எலிஸ் மெர்டித் 2 பேரும் வருவாங்க. இல்லைன்னா கண்டிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நேதன் எலிஸ் மட்டும்தான் வரதுக்கான வாய்ப்பாயிரும். ஸ்பென்சர் ஜான்சன் பொறுத்தவரை ஒரு ஆவரேஜா தான் இங்க விக்கெட் எடுத்திருக்கிறாரு. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸுக்கும் இங்க சப்போர்ட் ஆகிறதுனால செகண்ட் இன்னிங்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் இப்போ ஜார்டன் இந்த மேட்ச் பிளே பண்ணல, பிளேயிங் 11 வரல அப்படின்னா சௌத்ரி வந்து கண்டிப்பா பிளேயின் அவர் வந்து ட்ரீம் டீம் வந்துருவாரு. அவரோட ஆப்ஷன் வந்து நல்லா இருக்கும், வந்துருவாரு. அப்படி இல்லை அப்படின்னா சௌத்ரி ஜார்டன்ல ஒருத்தங்களை எடுத்தா போதுமானது. ஜார்டன் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா சௌத்ரி வந்துருவாரு. மெக்ஸ்வெனி பொறுத்தவரை இந்த வென்யூ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்ல 1 டவுன் தான் பண்றாரு. ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனே இருக்காரு. மேக்சிமம் 2 பேர் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஜார்டன் சௌத்ரியில ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா உஸ்மான் குவாஜா இருக்கிறாங்க. இப்போ இதுல இந்த மாதிரி தான் வால்டரும் உள்ள வராரு அப்படின்னா இந்த பிளேயிங் லெவல்ல 3 பேர் இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க. அதாவது பிரிஸ்பேன் 8 வின் ஆனாலும் சரி, லாஸ் ஆனாலும் சரி, ஒரு வேளை வின் ஆகுறாங்க அப்படின்னா 2 பேர் வருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நீங்க குவாஜாவையும் குயின்மேனையும் எடுக்கலாம் வின் ஆனா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 3ல இருந்து ஒருத்தங்களை மட்டும் ட்ரை பண்ணுங்க. இதுல குவாஜாவை பார்த்து எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா 2வது இன்னிங்ஸ் பண்றாருன்னா வென்யூல் ப்ராக்ரஸ் படி 2 விக்கெட் போகுது. ஸோ அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்டு நல்லா இருக்கு. ஸோ அதை வச்சு மட்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சேஃப்டி பிக்னா குவாஜாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 3ல இருந்து வின் ஆகுறாங்கன்னா 2 பேர் பிரிஸ்பேன் 8 வின் ஆகுறாங்கன்னா இந்த இடத்துல இருந்து 2 பேர் வர்ற மாதிரியான கண்டிஷன் ஆயிரும். இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை இந்த இதுல இருக்கிற மெயினான பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீம் வர்றதுக்கான இது நேசருக்கான இது இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இந்த வென்யூக்கு இருக்கும். பிளேயர்ஸுக்கான த்ரெட்டும் பண்ணுவாங்க. இப்போ இவரோட மேத்யூ வேடான கண்டிஷன் எப்படி இருக்குன்னா இவர் ஒன்று ட்ரீம் டீம் வருவாரு, வேணா வென்யூ ப்ராக்ரஸ் ஹெட் டு ஹெட் 2மே நல்லா இருக்கு. ஒன்று ட்ரீம் டீம் வருவாரு, இல்லைன்னா இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆவாரு. இவர் ஃபெயிலியர் ஆறாருன்னா அஸ்லூப் வந்து உள்ள வர மாதிரியான கண்டிஷன் ஆகும். ஸோ மேத்யூ வேட் வந்து கண்டிப்பா ஹரிக்கேன்ஸ் வின் ஆகுதுன்னா கண்டிப்பா ட்ரீம் டீமாவது வந்துருவாரு. இல்லை தோக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர் ஃபெயிலியர் ஆக தான் வாய்ப்பாயிரும். அதே மாதிரி லேபஸ் உஸ்மான் குவாஜால இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணாலே போதும். இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க குவாஜாவை எடுக்கிறதே பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில இருந்து கண்டிப்பா 2 பேர் உறுதியா ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அஸ்லூப் வந்து எப்படின்னா நல்ல ஒரு பேட்டர் தான், நல்லா அடிக்க வாய்ப்பும் இருக்கும். ஆனா அவருடைய ஆர்டர் வந்து டவுன்ல இருக்கு. சப்போஸ் இந்த இதுல வந்து ஓரளவு 1 டவுன் வராரு, 2 டவுன் வராரு அப்படின்னா இவரை ஒரு இதுல ட்ரை பண்ணி பாருங்க, பேட்டிங் பண்ண நல்ல வாய்ப்பா இருக்கும். அதே மாதிரி இவங்க டீம்ல இந்த ஜுவல் வக்கீம்ல யாரையாவது ஒருத்தங்களை ரிஸ்கா ஜிஎலுக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்க உறுதியா ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவங்கள ட்ரை பண்ணலாம். மேக்சிமம் வந்து ஜுவல்ல ட்ரை பண்றதே பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஹை பெர்சன்டேஜ் கேப்டன், ஹை பெர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் 2மே பேட்டிங்ல இருக்கிறதுனால கண்டிப்பா பேட்டிங் கேட்டகரியில இருந்து ஒரு சிஓ விசிஓ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டருக்கு போறதுக்கான வாய்ப்பும் ஆயிரும்.
அப்படி இல்லை அப்படின்னா பேட்டிங்கே வராமல் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர். இப்போ ஏதாவது இப்போ நம்ம ஹரிகேன்ஸ் டாமினேட் பண்ணுறாங்கன்னா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலரில் தான் சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஆயிரும். இல்லை அப்படின்னா பேட்டிங்கில் ஒரு சிவிசி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சை பொறுத்தவரை இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணலாம். ஓவனையை ஒரு இதுலையாவது நீங்கள் சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வின்யூப்பில் நல்லாவும் பண்ணியிருக்காரு. சேவியர் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த மெக்ஸ்வெனி பொறுத்தவரை இந்த வென்யூல அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. சௌத்ரிக்கும் அந்த இது இருக்கு, பவுலிங் பிளஸ் பேட்டிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவருக்கும் ஒரு விசி ஆப்ஷன்ல தான் இருக்காரு இந்த மேட்ச்ல. ஸோ அவரை ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஒரு நல்ல ஒரு லோபிக்னா உஸ்மான் குவாஜாவை ஒரு டீம்ல ஒரு பிளேயரா கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்க ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணிக்கிங்க. இந்த கேட்டகரி பொறுத்தவரை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இதுல இருந்து இந்த ரென்ஷாக்கு ஒரு கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவாரு, பவுலிங் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ பேட்டிங் வச்சு பண்ற மாதிரி இருந்தா இந்த ஆட்டை மேக்ஸ் பிரைண்ட்டை விட ரென்ஷாக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதே மாதிரி மெர்டித்தை விட எலிஸுக்கு இந்த மேட்ச் நல்ல ஒரு விசி அளவுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிம் டேவிட் பொறுத்தவரை அவரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா இந்த மேட்சுக்கு ஒரு பிளேயரா ட்ரை பண்ணிக்கிங்க. ஜார்டன் 50க்கு பிலோ தான் இருக்காரு பெர்சன்டேஜ்ல, லாஸ்ட் வரை இருக்காருன்னா ஒரே ஒரு இதுல விசி வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த கேட்டகரியில பார்க்கும்போது நேசர் இவருக்கு இந்த கேட்டகரியில ஒரு சிவிசி ஆப்ஷன் இருக்கு. பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்றாருன்னா கண்டிப்பா இவரு சிவிசி அளவுக்கு வரதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்ல இருக்கு. ஸோ அவரை டீம்ல எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஸ்மால் லீக் பிளே பண்றவங்க கண்டிப்பா ஒரு 3 லோ பிக்காவது கேட்டகரி வைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சிவிசி மேக்சிமம் சேஃப் ஆப்ஷன்லயே ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ஒரு இதில் ஆல்ரவுண்டர் செக்ஷன்லையும் வர்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல தெரிவிங்க. அதே மாதிரி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.